ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலாஸ் கிச்சனில் ஒன் மோர் நியூ வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ சட்னிங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், தக்காளி ஒரு 2 to 3 எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு, பொட்டுக்கடலை, வரமிளகா எடுத்துருக்கோம். ஒரு அடுப்பில் வந்து பேனில் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா போட்டாச்சு. ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு லைட்டாக வறுத்தாச்சு. இதில் பூண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க, போட்டுட்டு வறுத்துக்கோங்க. அதே தேவையான அளவுக்கு வெங்காயங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இதாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்பவும் போட்டு வணக்கிறாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக வணக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அந்த சட்னி தோசைக்கோ இட்லிக்கோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. வணக்கியாச்சுங்க. வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டாச்சு. போட்ட பிறகு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம அரைச்சாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணியாரத்துக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்ல காம்பினேஷனு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது பணியாரத்துக்கு தோசைக்கு எல்லாமே நல்ல காம்பினேஷன். தேங்க்யூ. ஸோ நம்ம அந்த தக்காளி சட்னிக்கு பணியாரம் சுட்டு அழகாக சர்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஒன்லி இப்போ பணியாரம், தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.